பெண் குழந்தைகள் இன்றைக்கும் உயிரோடு புதைக்கப்படுகிறார்கள், சிதைக்கப்படுகிறார்கள். பெண்கள் வாழ தகுதியற்ற நாடாக இருக்கிறது. ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கிய வீராங்கனைகள் டெல்லி பட்டணத்திலே போராடுகிறார்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று. பயிற்சியாளரால், ஆட்சியாளர்களால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி, ஒன்றிய ஆட்சி காலத்திலே பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். இந்தியா பெண்கள் வாழ தகுதியற்ற நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. பள்ளியிலே, கல்லூரியிலே, பணியிடங்களிலே, எல்லா இடங்களிலும் பெண் குழந்தைகள் சிதைக்கப்படுகிறார்கள், கொடும் தொல்லைக்கு ஆளாகிறார்கள். இந்த காலத்தில் இப்படி என்று சொன்னால், அந்த காலத்திலே உக்கால் சந்தையிலே ஒரு சந்தைக்கு போய் ஆடு வாங்கலாம், கோழி வாங்கலாம். ஆனால் அந்த உக்கால் சந்தையிலே என்ன வாங்கலாம் என்று சொன்னால் அடிமைகளை விலைக்கு வாங்கலாம். பெண்களை விலை கொடுத்து வாங்கிட்டு வரலாம், விலைக்கு வாங்கிட்டு வந்து என்ன வேணாலும் செய்யலாம். அந்த அடிமைத்தனத்தை ஒழித்தவர் அண்ணல் பெருமானார்